இப்போல்லாம் காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுமே டக்குன்னு மோரை அடித்தோமா சட்டுன்னு நம்மளோட கருவேப்பிலை பொடியாக எடுத்து போட்டோமான்னு சொல்லி ரெகுலராக இந்த ஜூஸை குடிச்சிடுறேன். 3 to 6 months இந்த கருவேப்பிலை மோரை ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தேன்னா 100% வந்து ஹேர் ஃபால் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஹேரும் ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு பூரி தான். பூரிக்கு இந்த மாதிரி மாவு பசஞ்சு பாருங்கள். பூரி நல்லா பஃபியாக வரும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவில் 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றி மாவை கொஞ்சம் லூஸாக பசறி வச்சுக்கணும். இதில் ரவை சேர்த்து பசறி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் மாவு கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும். நம்ம பசறி வச்ச மாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி போட்டோன்னா இந்த மாதிரி நல்லாவே பஃபியாக வரும். ஆறுனதுக்கப்புறமா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இன்னைக்கு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி குருமா தான் வச்சுருந்தேன். நான் எப்போ பூரி செஞ்சாலுமே இந்த மாதிரி பூரி, அதுக்கு மேலே நான் வச்ச கிரேவி, அதுக்கு மேலே பூரி இப்படி வச்சு விட்டு ஒரு 15 minutes கழித்து சாப்பிடுவேன். அந்த கிரேவியில் பூரி ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.